மைடியர் மக்களே, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டியில் நம்மளால் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி பார்ப்போம். ஆக்சுவலாக இது நல்ல கண்டென்ட்டு. என்னமோ பண்ணுறாரு, பிடிக்கலன்னா அவர் எங்கேயோ போயிடும். ஐயோ அங்கே பாருங்க, எங்கேயோ போகிறாரு பாருங்க. ஏங்க அவர் யாருமே அவரை தள்ளல, அவரா எனக்கு என்னமோ போதை போட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா, அட்டகாசமா போதையில தான் இருக்கிறாருங்க நண்பர்களே. உண்மை சொல்றாரு. ஓஹோ, ஏங்க என்ன சரக்கு அடிச்சாருன்னு தெரியல, அந்த அளவுக்கு போதையில் இருக்கிறாரு. ஓ ஆமாங்க நண்பர்களே, வேற லெவலு வேற லெவலு. ப்ரோ தெளிவாக தான் இருக்கிறீங்க ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. இருங்க ஃபேஸ் ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். வேற லெவல் ப்ரோ, நீங்க வேற லெவல் ப்ரோ. ப்ரோ 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 ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. ஒரே நாள்ல ஒப்பாமாவா வருது நீங்க தான் ப்ரோ. ப்ரோ ஒரு பேர் என்னங்க ப்ரோ? ரவி. சேட்டு பையன் ரவி. ஓகே ப்ரோ, எந்த ஊர்ல இருந்து வராரு? ஊராட்சி கோட்டை மலையில இருந்து வராரு. இவரோட ரியல் ஃபேஸையும் பாத்துறலாம். விர்ச்சுவல் ஃபேஸ் இப்ப பாத்துட்டு இருக்கோம், ரியல் ஃபேஸை பாத்துறலாம். நண்பர்களே உண்மையாலுமே செம ஃபன்னா இருக்குங்க நண்பர்களே. நண்பர்களோட வந்தா கட்டாயம் என்ஜாய் பண்ணலாம். இப்போ இவரோட மூஞ்சி ரிவீல் ஆக போகுது. யார் இவரு? ப்ரோ ப்ரோ ஆனா தெளிவா தான் ப்ரோ இருக்கிறாரு, நல்லா தான் நடக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள ஏறணும்னு வேத்து போய் விறுவிறுத்து வராரு ப்ரோ, விறுவிறுத்து வராரு ப்ரோ. இந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? ப்ரோ இப்போ நீங்க கிட்டத்தட்ட வந்து தூரிலாம் ஆடி இருக்கிறீங்க, அதையோட இந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? அந்த ரியல் ஃபீல் இருந்துச்சுங்களா? இப்போ ரியாலிட்டி உலகத்துக்குள்ள போக போறீங்க, எந்த உலகத்துக்குள்ள போக போறீங்க? பாக்ஸிங் ட்ரை பண்ணலாம்னு. பாக்ஸிங் ட்ரை பண்ணலாம்னு இருக்கீங்களா? சரி, முடிச்சுட்டு வந்து எப்படி அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க, பார்ப்போம். ஓகேங்க மக்களே, இப்போ வந்து பாக்ஸிங்னு சொன்னாங்க. நான் பக்கத்தில் நின்று என்னை குத்திடுவாராம். ஏன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி உலகத்தில் பக்கத்தில் நான் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு போட்டு மூக்கு உடச்சிட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் கொஞ்சம் தனியாக நின்றுட்டு அவர் என்ன பண்ணுறாருங்கிறத பார்ப்போம். தயாராகிட்டாரு. மைக் டைசன் தானே ப்ரோ பாக்ஸரு? சர்பேட்டா பரம்பரை கபிலன். டான்சிங் தம்பி, டான்சிங் ரோஸ் நடுவில் போய் மாட்டிக்காதீங்க தம்பி, டான்சிங் ரோஸ் நடுவில் போய் மாட்டிக்காதீங்க. நண்பா நீ நடிக்க நண்பா, மகா நடிக்க நண்பா. அவங்க அண்ணன் என்ன சண்டை போடுறான், சண்டை போடுறான். எத்தனை பேரோட சண்டை போட்டுருக்கா? ஜெயித்தா மாவீரன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரியலா ஃபைட் பண்ண மாதிரியே இருந்துச்சு. ஆனா நல்லா குத்துனீங்க ப்ரோ, அடியில விட்டு குத்துனீங்க, மேல விட்டு எடுத்துச்சு. சரிங்க ப்ரோ, அவன் கார்டு வச்சிட்டே இருக்கான். கீழ தான் குத்த முடியும், வயித்துல மட்டும் குத்த முடியுது. வயித்துல மட்டும் தான், தலையில ஏன் நாக் அவுட் பண்ணீங்க? வயித்துல குத்துனாதான் தலையை கை கார்டு எடுக்கறான். ஓ, அதனால நீங்க வயித்திலே குத்த ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா ஜெயிச்சிட்டீங்க எப்படி ஒரு வழியா. பரவாயில்லைங்க ப்ரோ, சூப்பர், நல்லா ஒர்க் பண்ணீங்க. பரவாயில்ல, அடுத்த ஒலிம்பிக்ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கட்டும். நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஊராட்சிக்கோட்டை. ஊராட்சிக்கோட்டை. உங்க பேரு ப்ரோ? பிரவீன். ஹலோ மக்களே, விர்ச்சுவல் ரியாலிட்டிக்குள்ள போக போறோம். ஓ ஸ்பைடர்லாம் வருது மக்களே. இந்த கெனான் எட்ஜு, பிளாங்க், ஹீரோ அகாடமி, ஸ்கை பிரஸ் கிரவுண்டு நிறைய இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு பவுண்ட்ரி லைன் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போது டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது வேறு லெவல். பாறைகளுக்கு நடுவில் வந்து நம்ம நிற்கிறோம். இல்லை கொஞ்சம் தூரம் போயிட்டு லிஃப்ட்டில் எடுக்கலாம். ஓகே ப்ரோ, எல்லாம் உழுவுது, சென்டர் போய்க்கிறேன். ஓகே ஓகே ஓகே. ஓ ப்ரோ, அப்படி
வேற லெவல் ப்ரோ. உண்மையாலுமே செம எக்ஸ்பீரியன்ஸு. கட்டாயம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாலுமே ஒரு புது உலகத்துக்குள்ளே போயிட்டு அதெல்லாம் வந்து நம்மளால் அனுபவிக்க முடியுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸு. கட்டாயம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. ஒர்த்து. ஸ்டார்ட். தயாராயிட்டாரு. எங்க அடிக்கவே மாட்டேங்கிறானே உன்னை பார்த்தது பயந்துட்டான் இருக்குது ப்ரோ. அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ. கேட்பாங்க சொல்லிடு. ஹலோ. ஓகேவா ரெடியா? மூஞ்ச பார்த்து கொடுத்துங்க. இப்படி அடிச்சுன்னா ஒரு எதுவுமே சீக்கிரம் முடிக்காது. நீ ஒரு அடி வாங்கல, அதுக்கப்புறம் அவன் அடிப்பான். ப்ரோ எங்கால் பாக்ஸர் ப்ரோ நாக் அவுட் பண்ண வச்சிடாதீங்க டக்குன்னு. திருவிழா சூப்பரா இருக்குங்க. எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குதா? எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பா இருக்குது. மெக்சிகோ நிக்குவானா? நம்ம என்ன பச்சவந்தி மாதிரியா? இங்கே கிடையாது, ஆ வெளியே தான் இருக்கு. மெக்சிகோவில் தான் இருக்குமா அது? கடிக்குமா? ஒன்றும் பண்ணாது. வெஜிடேரியன் மட்டும் சாப்பாடு. என்னங்க? வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் சாப்பிடுமா? கொட்டு பார்க்கலாமா? ஒன்றும் பண்ணாது. எதுவும் பண்ணல. எப்படி இருக்குது? எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குதா? நல்லா இருக்கு. ஒரு 15 வருஷமா என் திருவிழா வந்துருக்கோம். லோக்கல் தான். திருவிழா வந்து 5 நாளுமே ஸ்பெஷலாக இருக்கும். ரொம்ப நாங்கள் டெய்லியுமே வந்துடுவோம். இந்த வருஷமும் திருவிழா ரொம்ப ஜோராக நடக்கும். இதோ எப்படி இருக்குது பண்டிகை? ஒன்றும் இல்லைங்க. அதாதாங்க காசு இல்லாதனால தான் நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்கன்னு தெரியுது. சிங்கிளா? கோவி சூரிய மலையிலேருந்து வந்துக்கிறோம். அது போக அத்தானிலேருந்து வந்துக்கிறோம். அத்தானில் இருந்தா இந்த திருவிழா எப்படி இருக்கு உங்களுக்கு? சூப்பரா இருக்கு ப்ரோ. ரொம்ப சூப்பரா இருக்கு திருவிழா. ப்ரோ எங்கேயுமே இந்த திருவிழா பார்க்க முடியாது ப்ரோ. செம்மையா இருக்கும் ப்ரோ. பார்க்குறீங்களா? பாருங்க, நீங்களே பாருங்க எப்படின்னு. ப்ரோ எந்த திருவிழாலையும் இந்த அளவுக்கு கூட்டம் வராது ப்ரோ. எந்த திருவிழாலையும் இந்த அளவுக்கு கூட்டம் வராது. சூப்பர். 2 நாள் கூட்டம் இல்லை. இன்னைக்கு சனிக்கிழமை வரல, கூட்டம் நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? எப்படி ஃபீல் பண்றீங்க? வேற லெவல். வேற மாதிரி ப்ரோ. வேற மாதிரி. மழை, அதனால யாருமே வரல. இன்னைக்கு வந்து மழையால காட்டி ரொம்ப க்ரௌடு இருக்கு. எப்பயுமே சனி ஞாயிறு தான் கூட்டமாக இருக்கும். கடைசி 2 நாள் சிறப்பாக இருக்கு. ஓகே ப்ரோ. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அந்தூர்ல. இந்த திருவிழா எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கா? இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கா திருவிழா? கண்டிப்பாக இருக்கு. ரொம்ப சூப்பராக தான் இருக்கு. நம்ம நிறைய பேர் வந்திருக்கு. எல்லாரும் நிறைய பேர் கூட்டமாக போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகம் வந்திருக்காங்க. தேங்க்யூ. இந்த வருஷம் திருவிழா எப்படி இருந்துச்சுங்க? ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கா? எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா? எதிர்பார்த்தோட நல்லா இருக்கு. இன்னைக்கு மழை இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா? செம்மையா இருக்கு. வேற லெவலில் இருக்குதா? சரி, இன்னைக்கு கூட்டம் எப்படி இருக்கு சனிக்கிழமை? இன்னைக்கு தாங்க சரியான கூட்டம். இந்த 3 நாள் மழை பெஞ்சதுனால இன்னைக்கு தான் சரியான கூட்டமா இருக்கு. நீங்கள் திருவிழா எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சா? திருவிழா எதிர்பார்த்ததோட டபுள் மடங்கா இருக்கு. எதிர்பார்த்ததோட டபுள் மடங்காக இருக்கு. சரிங்களா? நான் ஜில்ல பையில வந்துட்டு இருக்கேன். இந்த திருவிழா எப்படி இருக்குதுங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்குது இந்த வருஷம் திருவிழா? அதோட நல்லாவே இருக்கு. அது ஒரு நல்லாவே இருக்குது. கிட்டத்தட்ட பிறந்ததுலேருந்து வந்துட்டு இருக்கோம். வருஷம் வந்துட்டு இருக்கோம். இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு திருவிழா எல்லாமே இருக்கா? எப்பவுமே இந்த குருசாமி கோயில் வந்து சாட்டிஸ்ஃபைடான திருவிழா. அந்தியூரில் இதுதான் ரொம்ப ஃபேமஸ். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வருவாங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் வேறு லெவலில் இருக்குது. எல்லா பக்கம் டூரு எல்லாமே போட்டு வேறு லெவலில் இருக்குதுங்க. சரிங்களா? நான்லாம் ஃபேமிலியோடு வந்து ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு. நாளைக்கே வருவேன். இந்த 5 நாள் என்ஜாய்மெண்ட்டு தான், ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு. ரொம்ப எப்படி இருக்கு? நல்லா ஜாலியாக இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்கு? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு தடவை வந்திருக்கு. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்தாச்சு. ஒரு பிளாகே போட்டாச்சு. மொபைல் மனிதர்கள்னு. ஓகே ப்ரோ. சூப்பரா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? எதுங்க? தூரிக்கு அமௌண்ட் சேர்த்து வாங்குறாங்க. அது எதுக்கு? தூரிக்கு நான் வரேன். ஒரே வருஷம். இந்த வருஷம் தான். இதான் ஃபர்ஸ்ட் டைமா? திருவிழா பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குண்ணா. இங்க பாருங்க மக்களே.
புயல் கூட்டம் மாடெல்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்குது. எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. பையன் பாரு அப்படியுமே வந்து சூப்பராக வந்து விற்பனைக்கு செஞ்சுட்டு இருக்கிறாரு. இந்த அண்ணனும் மேலே குழந்தையோட நிற்கிறாரு. மக்களே ஃபுல்லாக டஸ்ட்டு புயல், புழுதி புயல். மக்களே ரியல் நைட் லைஃப் இதுதான் அந்தியூரின் உண்மையான சனிக்கிழமை இரவு, சாட்டர்டே நைட். எப்போவுமே வந்து கூட்டம் இவ்வளோதான் இல்லை, எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இருந்துச்சு கூட்டமும். மக்களும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு வெளியூர்லேருந்து ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்து நம்ம திருவிழா விசிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்பவே வந்து நம்ம ஊருக்கு வந்து பெருமையான விஷயமா இருக்குது. நம்ம ஊர் அந்தியூர், நம்ம திருவிழா, மக்கள் எல்லாம் அலைகடலாக திறந்து வந்து நம்ம பண்டிகை வந்து என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் கடை வீதி. எப்படி இருந்துச்சு? அருமையாக இருந்ததுங்கண்ணா. போன வருஷத்தை விட இந்த வருஷம் தூரியெல்லாம் சிறப்பாக இருந்தது. புது வரவு நிறையா தூரியெல்லாம் இருந்தது. என்ன 10 மணிக்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. மற்றபடி எல்லாம் நல்லா இருந்தது. நல்லா வெயிட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க மக்களே. சூப்பராக இருக்குது, நல்லா ஜாலியாக இருக்குது. இருந்துச்சு? சூப்பராக இருக்குண்ணா. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? திருவிழா இந்த வருஷம் திருவிழா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்பவும் போல தாங்கண்ணா, எப்பவும் போல தான். எப்பவும் போல தான். இது ரெகுலராக நாங்கள் பார்க்குறது தானே. இந்த திருவிழா பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அருமையாக இருக்கு. இந்த வருஷம் எப்படி என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணோம். தூரி எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அது புதுசாக ஒரு தூரி வந்துச்சு, அது சூப்பராக இருந்துச்சு. யூடியூப் சேனலுங்க. பாப்பா இந்த வருஷம் திருவிழா எப்படி இருந்துச்சு? பாப்பா வெக்கப்பட்டு தூங்கி இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு, செமையா என்ஜாய் பண்ணோம். வேற லெவல். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு தூரியில் இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு, செமையா இருந்துச்சு. தலையில் வச்சிருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கு. தேங்க் யூ. சரி, இந்த வருஷம் திருவிழா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? செம்ம என்ஜாய் பண்ணுவோம். எதிர்பார்த்த எல்லாமே இருந்துச்சா? எதிர்பார்த்த அதோட அதிகமாகவே எனக்கு இருந்துச்சு, நிறையா இருந்துச்சு ப்ரோ. ஓகேங்க. இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் தான். இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குது. நல்லா இருக்கா? என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணோம். அருமையா இருந்துச்சுண்ணா. இதான் திருவிழாவே. பெரிக்காய் எவ்வளோண்ணா கிலோ? கிலோ வந்து 60 ரூபா. 60 ரூபா. 150. 60, 150. எங்கேருந்து பேரிக்கெல்லாம் வருது? கொடைக்கானல். அண்ணாச்சியில் எவ்வளோண்ணா? 30 ரூபா. ஓகேண்ணா. கிலோவா? காயா? காய் 30. ஓகேண்ணா. இவ்வளோ லேட்டாக கோயிலுக்கு வரீங்களே, திருவிழா வந்து எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க? ஏங்க ஏதோ ஒன்று பேசிட்டு போங்க, எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு இந்த வருஷம் திருவிழா? நான் இப்போதான் வெளில வந்திருக்கேன்.